ஒரு காட்டில் சுப்பன் என்ற குரங்கும் மருதன் என்ற மானும் வாழ்ந்து வர்றாங்க. 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. என்றாலும் சுப்பன் ரொம்ப பிடிவாத குணம் கொண்டது. சில சமயம் அது என்ன செய்யும்னா சுயநலத்தோடு நடந்துக்கும். ஆனால் மருதன் மிகவும் சாது, நல்ல குணம் கொண்டது. ஒரு சமயம் காட்டில் தொடர்ந்து பல நாட்களாக மழை பெய்யுது. மழைக்கு பயந்த சுப்பனும் மருதனும் பாதுகாப்பாக ஒரு குகைக்குள்ளே சென்று போய் வசிக்கிறாங்க. ஒரு வழியாக மழையும் நிற்கிது. லேசாக வெயில் அடிக்க தொடங்குது. ஆங்காங்கே இருந்த தேங்கி கிடந்த தண்ணியெல்லாம் வடிய தொடங்கிடுது. சுப்பா, 2 நாட்களாக குடைக்கிலேயே முடங்கி கிடைக்கிறோமே, கொஞ்சம் வெளியே சென்று உணவு தேடிட்டு வரலாம் அப்படின்னு மருதன் கேட்குது சுப்பன்கிட்ட. அதுக்கும் சுப்பன் சம்மதிக்குது. 2ம் குகையை விட்டு வெளியே வர்றாங்க. சுப்பனும் மருதனும் ஆற்றங்கரை பக்கமாக வர்றாங்க. மழையால் ஆறு நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கு. அவ்வேளையில் ஆற்றில் ஒரு வாழை மரம் மிதந்து வருது. அதை சுப்பன் பார்க்குது. அதை பார்த்துட்டு அதை பற்றி மருதன்கிட்ட சொல்லுது. உடனே மருதனும் சொல்கிறான், சுப்பா, நாம் அந்த வாழை மரத்தை எடுத்து வேறொரு இடத்துல நட்டு வைப்போம். பிறகு வாழைக்கனிகள் தோன்றும். தொடர்ந்து வாழைக்கன்றுகளும் வளரும். நான் உணவிற்காக வேறெங்கும் செல்ல வேண்டாம். அந்த வாழைப்பழத்தையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு மருதன் சொல்லுது. சுப்பனுக்கும் அது நல்ல யோசனையாக தோணுது. அதுக்கு சம்மதிக்குது. அதனால் வாழை மரம் அருகில் மிதந்து வர்ற வரைக்கும் காத்திருந்த மருதன் என்ன செய்து மெதுவாக ஆற்றுல போய் இறங்கி அந்த வாழை மரத்தை இழுத்து வருது. ஒரு வழியாக வாழை மரத்தை தரைக்கு கொண்டு வந்துடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த நேரத்தில் சுப்பனுக்கு ஒரு சுயநல புத்தி தோணுது. அது மருதனிடம், மருதா, இந்த வாழை மரத்தை நான் தானே முதல்ல பார்த்தேன், அதனால் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சுப்பா, ஏன் அப்படியெல்லாம் கூறுற? நான் தான் ஆற்றுக்குள் இறங்கி அதை இழுத்து வந்தேன். நாம் இருவரும் நட்டு வைத்தால் நம் இருவருக்குமே அது பயன்படும் அல்லவா அப்படின்னு மருதனும் சொல்லுது. ஆனால் அதுக்கு சுப்பன் சம்மதிக்கலை. சுப்பன் மருதன்கிட்ட சொல்கிறான், அப்படின்னா அந்த வாழை மரத்தை நாம் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குவோம். அதன் பலனை நம்ம தனித்தனியாக அனுபவிப்போன்னு அந்த குரங்கும் சொல்லுது. அதுக்கு அந்த மருதன்கிற மானு என்ன சொல்லுது, சரி, உனக்கு வேண்டிய பாகத்தை நீ எடுத்துட்டு மிச்சத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு பொறுமையாக பதில் சொல்லிடுச்சு. உடனே இந்த சுப்பனுக்கு ஆசை இலையும் தலையுமாக இருக்கிற மேற்பக்கத்தில் தானே குலை வரும். அதனால் அந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குலை தள்ளும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு அந்த குரங்குக்கு. அதனால் அந்த குரங்கு சொல்லுது மருதன்கிட்ட, நான் மேல் பகுதியை எடுத்துக்கிறேன், நீ அடிப்பாகத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் மருதனும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மானும் என்ன செய்து அந்த வேர்பாகத்தில் உள்ள மரத்தை எடுத்துகிட்டு போய் தனியாக ஊண்டி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வருது. இந்த குரங்கு சுப்பனுங்கிற குரங்கு போய் என்ன செய்து அந்த மேல் பாகத்தை எடுத்துகிட்டு போய் ஊண்டி வச்சிருச்சு. அதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. சில காலம் போகுது. சில காலம் போகவும் உடனே இந்த சோம்பேறியான சுப்பன் தண்ணி ஊற்றலை, எதுவுமே ஊற்றவே இல்லை. பார்த்தா அந்த வாழை மரம் கருகி போயிடுது. கருகி போகவும் என்னடா நம்ம வாழை மரம் இப்படி கருகி போச்சே அப்படின்னு நினச்சிட்டு, சரி மருதன் வச்சுருந்த வாழை மரம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் அந்த மான் வச்சுருக்கிற வாழை மரத்தை போய் பார்த்தா அது நல்லா வளர்ந்து கொலை தள்ளி வாழைப்பழம் பழுத்து இருக்குது அந்த மரத்தில். உடனே அதை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப கவலையாக போயிட்டு அந்த மருதன்கிற மானுக்கிட்ட போய் இந்த குரங்கு சொல்லுது, என்னை மன்னிச்சிரு, நான் தண்ணி ஊற்றாமல் கருக விட்டுட்டேன், மேல் பாகத்தை எடுத்துகிட்டு போயினால இப்படி ஆயிடுச்சு. நீ வேர் பகுதியை எடுத்துகிட்டு போய் நல்லா தண்ணி ஊற்றி அழகாக வளர்த்துட்ட, அதனால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லவும் உடனே அந்த மானுக்கும் அந்த குரங்கை பார்க்கையில் சரி மன்னிச்சிருச்சு. மன்னிக்கவும் உடனே சொல்லுது அந்த மான் சொல்லுது, இப்போ என்ன, உன்னுடைய மரம் கருகி போனால் என்ன, இந்த மரத்தில் இருக்கிற கொலை வாழைப்பழம் இதை 2 பேரும் நம்மளே சாப்பிடுவோம். நம்மளே சாப்பிட்டுட்டு திருப்பி இருக்கிற கன்றுகள்லாம் தனியாக எடுத்து ஊண்டி அதையும் வளர்த்து வாழைப்பழம் வரும், அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம சேர்ந்தே நம்மளும் சாப்பிடுவோம் சொல்லி மருதனும் சொல்லிடுச்சு. உடனே சுப்பனுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு.
அதனால் சுப்பன் என்ன சொல்லுது, சுப்பனும் மருதனின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டது. தனது பிடிவாதம், சுயநலம், சோம்பல் போன்ற அனைத்து தீய குணங்களையும் விட்டுருச்சு. அது மாதிரி நம்மளும் பிடிவாதம், சோம்பல், சுயநலம் இந்த குணங்கள் இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டால் தான் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும்.